ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு ஐன்ஸ் கிச்சனில் மசாலா தோசைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி இது எதிர்பார்த்துறாதீங்க. இது வந்து வேறு டைப் ஆஃப் மசாலா தோசை. இது வந்து எங்கள் சித்தி தான் இதுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அவங்கக்கிட்ட கேட்டு நான் ஓரளவுக்கு அதே மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த தோசை பிடிக்கும். இதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணுங்க. 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம். இது அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போது அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி பொடிசாக நறுக்கிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை, புதினா எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கிக்கணுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய். என் பசங்க வந்து பச்சை மிளகாய் எடுத்து போட்டுருவாங்க, அதனால் பெருசாகவே நறுக்கியிருக்கேன். குட்டி குட்டியாக போட்டால் பிடிக்காது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அதனால் அப்படி போட்டாச்சு. இப்போது இதெல்லாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்களா. இப்போ வந்து மைதா 2.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 மணி நேரம் ஊறின ரவை அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், கறி மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு பார்த்தீங்களா. இதோட வேணும்னாலும் நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதில் வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு, இன்னும் நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் தண்ணியாக வச்சுக்கலாங்க. மாவு நல்லா இருக்கும். இது மாதிரி கல்லில் இழுத்து விட்டுட்டு நல்லா எண்ணெயில் சிம்மில் வச்சு நல்லா முருக விட்டுடுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக அடையோட டேஸ்ட்லேயும் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டிஃபன் மெனுவில் இதுவும் சேர்ந்துடும். தேங்காய் சட்னியோட சான்ஸே இல்லைங்க, இது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.